அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் மோசடியில் தேசிய தேர்வு முகமைக்கு பெரும் பங்கு உள்ளது மற்றும் என்டிஏ அதிகாரிகள் சிண்டிகேட் அமைத்து மோசடி நடத்தி உள்ளனர் என்று நீதிமன்றத்தில் சிபிஐ அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். பால்முருகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நீட் கேள்வி மோசடியில் முக்கியமாக என்டிஏ அதிகாரிகளுக்கு நேரடி பங்கு இருப்பதை தற்போது சிபிஐ உறுதி செய்திருக்கிறது. இதனை சிபிஐ நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது இதுவரை 9 பேரை சிபிஐ கைது செய்திருக்கிறது. அதில் முக்கிய நபராக கேள்வித்தாள் தயாரித்த PV குல்கர்னி மற்றும் மனிஷா குருநாத் ஆகியோர் இருக்கிறார்கள் என்று சிபிஐ குறிப்பிட்டிருக்கிறது. இந்த பள்ளி ஆசிரியை மனிஷா குருநாத் மூலமாக இந்த கேள்விகள் வெளியில் சென்றிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இவர்களுக்கு உதவுவதற்காக என்டிஏ அதிகாரிகள் பலர் இருந்துள்ளனர். ஒரு சிண்டிகேட்டை அமைத்து இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ஒரு பெரும் சதி திட்டமே நடந்திருப்பதாக சிபிஐ நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இதனை நீதிமன்றம் தனது உத்தரவிலும் பதிவு செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்களின் அடிப்படையில் தற்போது இந்த மனிஷா குருநாத் என்பவரை 14 நாள் நீதிமன்ற சிபிஐ காவலில் வைத்து விசாரிப்பதற்கு தற்போது நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. மற்றொரு ஆசிரியர் குல்கர்னியை ஏற்கனவே 10 நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். தற்போது இந்த 2 பேரையுமே தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் முன்னிலையில் வைத்து இந்த கேள்வித்தாள் பணிகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுடன் சேர்த்து வைத்து விசாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். மனிஷா குருநாத் என்பவரை நாடு முழுவதும் பல இடங்களுக்கு கொண்டு சென்று விசாரிப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த கேள்வித்தாள் தயாரிப்பில் ஈடுபடப்பட்டிருந்த அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் என்டிஏ அதிகாரிகள் அனைவரையுமே ஒன்றாக ஒரே இடத்தில் வைத்து தற்போது விசாரணை நடத்துவதற்கும் சிபிஐ திட்டமிட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்திருக்கிற அடிப்படையில் பார்க்கும்போது முக்கியமாக என்டிஏ அதிகாரிகளுடைய நேரடி தொடர்பு இதில் இருப்பது உறுதியாகி இருக்கிறது. முழு நீட் தேர்வு நடைமுறை மீதும் தற்போது சிபிஐ பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது. பல அதிகாரிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. ஒரு சிண்டிகேட் அமைத்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற முக்கிய குற்றச்சாட்டை தற்போது சிபிஐ முன்வைத்திருக்கிறது. கேள்வித்தாள் தயாரித்த இந்த 2 பேர் மூலமாக வெளியான கேள்விகள் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி வாக்கிலேயே மாணவர்கள் பலருக்கும் கிடைத்திருக்கிறது. 25 லட்சம் ரூபாய் வரை இது விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. கைது எண்ணிக்கை தற்போது 9 வரை எட்டியிருக்கிறது. மேலும் பலரை கைது செய்வதற்கும் தற்போது சிபிஐ திட்டமிட்டிருக்கிறது. மார்ஷல்.